Irwan Saranam, Namo Tassa Bhagavate Varahatana Sammasambuddhassa கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணம் குருநாதர் புத்தோத்தாரி ஆரியன் வாசகன் பாத நமஸ்காரம். ரசிகா அவர்கள் இணைந்திருக்கீங்களாமா? சோமியா ரசிகா அவர்கள் இணைந்திருக்கீங்களா? விலங்குதானேம்மா? விளங்குகிறது ஆரியன் அவர்களே. ஆமாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சோம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. இந்த கலந்துரையாடல் என்பது உங்களுக்கு தெரியும், புத்த தர்மம் பற்றின விரிவுரை. உங்களுக்கு நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், கேள்விகள், நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. தர்மத்தினராக மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கலந்துரையாடல்கள் வாராவாரம் வெள்ளிக்கிழமை இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நீங்கள் வந்து நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒரு டாபிக் ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கலந்துரையாக பேசுவதாக இருக்கிறோம். அதாவது புத்த தர்மம் என்றால் என்ன? பகவான் புத்தர் அவர்கள் கோரிக்கை சத்திய தர்மம் என்றால் என்ன என்பதுதான் நாங்கள் இந்த தலைப்பில் வந்து கொஞ்சம் விளக்கமாக பேசுவதாக இருக்கிறோம். அதுதான் என்னென்ன புத்த தர்மம் பதிக்க சமுப்பாத தர்மசி தர்மம் வந்து பகவான் புத்தர் அதான் இந்த பதிக்க சமுப்பாதம் மனம் உருவானது, ஆன்மா உருவானது. இப்போ ஆன்மா உருவான விதம் பற்றி ஏற்கனவே பல விதமான பல முறைகளை கூறியிருக்கிறோம். இப்போ இந்த தர்மத்தை தெரிந்து கொள்வது கூடாக ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்கிற சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். மனம் உருவானது, ஆன்மா உருவானது சொல்கிறார்கள். மனதில் தான் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிறது, திருஷ்டியில தான் எல்லாம் இருக்கிறது என்ற வெற்றிக்குள்ள நாங்கள் பிடிச்சு கொண்டு இந்த பிடிப்பில் இருக்கிற நாங்கள் மனதில் மாய்ச்சி அகப்பட்டு தான் இருக்கோம். இதை புரிந்து கொள்வதன் மீதாக சத்திய தர்மத்தை புரிந்து கொள்வதன் மீதாக நாங்கள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த சத்திய தர்மத்தை தான் தெரிந்து கொள்வோம். ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எல்லாமே நினைச்சு கொண்டு தான் இருக்கோம். எல்லாம் இருக்கின்றது, எல்லாம் இருக்கு, உலகில் எல்லாம் இருக்கு. மரம், செடி, கொடி, பூ, காய், பழம், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான், இது போன்றவை அனைத்தும் எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து
இந்த நினைப்பில் தான் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்துகின்றோம். அப்போ இதுதான் மனதின் மாயை, கற்பனை. இதிலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார்கள். ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் இப்போ நானும் இல்லை. நான் என்பதும் ஒரு எண்ணம் தான். உடலில் நான் என்று இல்லை கிடையாது. நான் என்று ஒருவர் இல்லை. இவை அனைத்தும் செயல்பாடுகள். இந்த மரம் போல, மரத்துக்கு மரம் என்பது வந்து ஒரு விதையில் ஆரம்பிக்கிறது. ஒரு விதை முளைத்து ஒரு கனியாக வளரும், அது பெருசாகும், பூ பூக்குது, காய் காய்க்கும், பழங்களை கொடுக்குது. இது போல பழங்களை கொடுத்து கடைசியில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா விற்று போயிட்டு சில மண்ணோடு போகுது. அப்போ இந்த மரத்துக்கு ஒரு ஆன்மா என்று ஒன்றும் கிடையாது. ஆன்மா அப்படின்னு சொல்லி மரத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. அது இதே போலத்தான் இந்த உடலிலும் நாங்கள் குழந்தையா பிறந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு படித்து பெரியலாகி தொழில் செய்து திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வீடு கட்டி வாகனம் எடுத்து வயசு போயிட்டு பேர பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை பார்த்துட்டு கடைசியில வயசு போயிட்டு இறந்து. அப்போ மரமும் நான் என்பதும் ஒரே செயல்கள். மரம் பூ பூத்து காய் காய்ச்சி விட்டு போயிட்டு மரம் மண்ணோடு மண்ணாகி போவது போல நான் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த உடலும் படித்து ஆளாகி பெரியனாகி செய்து பணம் சம்பாதித்து வீடு குழந்தை பெற்றுகிறது. கடைசியில நோய் வயசு நோய் வாய்ப்பாட்டு மண்ணோடு மண்ணாகி போறது சுபாவத்தின் கதை பகவான் புத்தர் அவர்கள் தெரிவித்தார். அப்போ இது எல்லாமே சுபாவ தர்மம். மரம் போலத்தான் இந்த உடல். அப்போ இதுல நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் நான் தான் இந்த உடல், என்னுடைய தான் இந்த உடல், என்னுடைய ஆன்மா என்பதுதான் இந்த உடல் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். நினைத்து கொண்டு இந்த திடீர்னு நாங்க வாங்கிக்கிறோம். இப்போ உலகில எடுத்து பார்த்தா நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. உலகில 800 கோடி பேர் மனிதர்கள் வாழ்கிறாங்க. இந்த 800 கோடி பேர் வாழும் இந்த உலகில வந்து வெவ்வேறு மதங்கள், வெவ்வேறு திருஷ்டிகள், வெவ்வேறு கோணங்கள் இந்த மனிதர்கள் ஒவ்வொரு பிடியிலும் வாழ்கிறார். இந்த மனிதர்கள் அவரவர் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி நான் ஒரு மனோ உலகத்தை ஏற்படுத்தி அந்த மனோ உலகத்தில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். அவரவர் ஒவ்வொரு உலகத்தை ஏற்படுத்தி 800 கோடி பேர் வாழ்கிறார்கள் என்றால் அந்த 800 கோடி பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு 800 பேரும் 800 உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். இதுதான் கற்பனை, மாயை. இப்போ இது எங்கேயும் இருக்கும் உலகம் அல்ல, அவரவர் ஏற்படுத்தி கொண்டு நினைத்து பிடித்துக் கொண்டிருந்தது உலகம். அப்போ இதுதான் உண்மை, இதுதான் மாயை என்று பகவான் புத்தர் அவர்கள் இருக்கிறார். அப்போ இதனால தெரிஞ்சுக்க முடியாது. இதனால எங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இப்போ நாங்க சின்னதுல இருந்து பிறந்து தொட்டியில வெட்டிக்கு வந்து அம்மா பால் கழித்து ஸ்கூல் மண்டிசேரி போயிட்டு ஸ்கூல் போயிட்டு பெரிய அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு உலகத்தை இப்போ கண்களுக்கு போவது வெளியில் இருக்கு, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கு, நோக்கு
நாக்கு உடல் என்ற இந்த 5 சென்சர்களாலும் உருவானது வெளியில் இருக்கிறது. அப்போ இவை அனைத்தும் கலந்த மனம் என்கிற இந்த 6வது உற்பத்தி நிலை, இந்த 6வது சென்சர் இந்த நினைப்பது எல்லாம் வெளியில் இருக்கிறது. அம்மா என்று நினைக்கும் போது அம்மா உலகத்தில் கதைகள், கற்பனைகள் ஆயிரம் இவை அனைத்தும் வெளியில் இருக்கு, வெளிப்புறத்தில் எல்லாம் இருக்கு. அந்த நினைப்பின் உலகத்தில் தான் இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற 5 உற்பத்தி நிலையங்களும் இணைந்து இந்த இணைதலினாக மனோ உலகத்தில் தான் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையிலே தான் கற்பனை. அப்ப இந்த கற்பனையை நாங்கள் தெரிந்து கொள்ள மனம் உருவானம் என்பது தெரிந்து கொள்ளணும். அதுக்குத்தான் இந்த படித்த சமுப்பாடம் பிரம்மேசி பிரம்மம் இந்த தர்மத்தை போதிக்கிறார்கள் பகவான். மனம் உருவானது, ஆன்மா உருவானது, இதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு இதெல்லாமே கற்பனையில தான் வாழ்கிறோம். உண்மையாக இருக்கும் உலகத்தில் தான் வாழ்கிறோம் என்று எங்களால் அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அது தெரிவிக்கிறது இலகுவான காரியம் கிடையாது. ஏனென்றால் இது அணுசோத்தை அல்ல. அணுசோத்தை என்பது இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது. ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது என்பது அது சாமானியமா நடக்கிற ஒரு காரியம். அது யாரும் தடுக்க தேவை, அது பாட்டுக்கு அது ஓடிக்கொண்டு. இதே போலதான் இந்த உலகம் கண், காது, மூக்கு, நாக்கு, இடை என்கிற 5 சென்சர்களாலும் உருவானது எல்லாம் இருக்கு என்று நினைத்து கொள்ள நினைப்பில் வாழும் பொழுது ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போலதான் போய்கொண்டிருக்கிறார். அப்போ அது அவருடைய உலகம். இந்த உலகத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டார். அதுதான் இந்த மனதால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்பட்டது. மனதால் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார் பள்ளத்தை. அப்போ இதை உலகம் உண்மையில நம்பி வாழ இல்லை. இந்த மாய்க்காகப்பட்டது ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது. இப்போ இதன் காரணமா அவருக்கு வெற்றியில் வாழ்வதன் காரணமா பிறப்பு இறப்பு என்ற பயணத்தையில் தான் அவர் போய்கொண்டிருக்கிறார். அவருக்கு துன்பம் தான் மிஞ்சி இருக்கிறது. இன்பத்தை தவிர அவருக்கு இன்பம் கிடையாது. இன்பம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருப்பது என்னன்னு சொன்னா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா இன்பம், நல்ல வர்ணத்தை பார்த்து அதில் வடிவத்தை இயற்கை காட்சிகளை கண்டுட்டா அதுல இன்பம், மூக்குக்கு நல்ல வாசனை கிடைச்சிட்டா அதுல இன்பம், நாக்குக்கு நல்ல சுவையை சாப்பிட கிடைச்சா அதுல இன்பம், உடலுக்கு நல்ல ஸ்பரிசங்களை அனுபவிச்சுட்டா அதுல இன்பம், மனதுக்கு மனம் எதிர்பார்க்கிற இதெல்லாம் கிடைச்சி வச்சுட்டு சொன்னா அதுல இன்பம் என்று இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வதுதான் இவருடைய இன்பமாக இருக்கிறது. அப்போ இதுல யாரு நிரந்தரமான இன்பத்தை பெற்றார்? இந்த உலகத்துல வாழும் மனிதர்கள் மிக செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாமே தேவைக்கு அதிகமானது எல்லாமே இருக்கு. தேவைக்கு அதிகமானது எல்லாமே இருந்தாலும் அவைகளில் சுவையை அருந்தி வர்ணத்தை பார்த்து சத்தத்தை கேட்டு உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து அதில் வாழ்ந்து அதில் இன்பத்தை அடைந்தார்களா, அதில் இன்பத்தை பெற்றார்களா? அது நிரந்தரமான இன்பமா என்று பார்த்தா இல்லை, அது நிரந்தரமான இன்பம் கிடையாது. அது தற்காலிகப்படும், கொஞ்ச காலத்துக்கு அல்பமானது. ஏன்னா இந்த பிறவியில் நாங்கள் வயசு போய்கொண்டிருக்கு, நோய் வாய்ப்படுறோம். இப்போ இதை யாராலும் தடுக்க முடியுச்சா? நோய் வாய்ப்படுறதை தடுக்க முடியுமா? வயசு போறதை தடுக்க முடியுமா? இறந்து போறதை தடுக்க முடியுமா? இல்லை, யாராலும் இதை தடுக்க முடியாது. இந்த சுபாவ தர்மத்துக்கு எல்லாமே உள்வாகித்தான் இருக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் விடுதலை அடையணுமாறலாம்.
இந்த சுபாவ தர்மம் தான் எல்லாமே. இதுல யாரும் இது எனக்கு தேவையான மாதிரி எதையுமே மாற்றிக்கொள்ள முடியாது, எனக்கு தேவையான மாதிரி எதையுமே செஞ்சு கொள்ள முடியாது. அப்போ இதுல நாங்க உண்மையை கண்டால்தான், இதில் நாங்க சத்தியத்தை கண்டால்தான் எங்களுக்கு இந்த மாயை உலகத்திலிருந்து எங்களுக்கு மீள முடியும். இந்த கற்பனை உலகத்திலிருந்து எங்களுக்கு அப்பதான் மீள முடியும். அதற்குத்தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கொடுக்கிறார். நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற உலகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, நிச்சயமா இருக்கு, சத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கிறோம். நினைத்து கொண்டு வாழும் மனிதர்கள் எல்லாமே மனதில் மாயைக்கு உட்பட்டு இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் நிரந்தரமான இன்பம் கிடையாது. அது நிரந்தரமாக இருப்பது இன்பம் மட்டுமே, நிரந்தரமானது இன்பம் மட்டுமே. ஏன்னா இப்போ சாப்பிடுறது இன்னொரு அடுத்த வேலைக்கு சாப்பிட இயலாது, இன்னொன்று கேட்குது. அதே இன்னொரு நேரத்துக்கு காலையில சாப்பிட்டதை பகலுக்கு சாப்பிட இயலாது, பகலுக்கு சாப்பிட்டதை இரவுக்கு சாப்பிட இயலாது. இப்போ மாற்றி மாற்றி கேட்குது. மனம் என்ற சுபாவமே தான். மனம் எப்பவுமே ஒரு நிலையில நிற்பது கிடையாது. அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி அடுத்தது தேடுவது தான் மனதின் சுபாவம். அந்த மனதின் சுபாவத்தை நாங்கள் புரிந்து கொண்டாதான் மனதில் இருந்து எங்களுக்கு நிலம். எப்படிலாட்டி மனதுக்கு நாங்கள் அடிமையாகி மனம் சொல்வதன் பின் ஓடிக்கொண்டே இருப்போம். இது முடிவில்லாத பயணம், தொடர் கதை இது. இப்ப இந்த தொடர் கதையில் நாங்கள் இடை நிறுத்தப்படணுமாக இருந்தால், அதான் நாங்க நிக்கணுமாக இருந்தால், இந்த தொடர் கதையில நாங்க நிக்கணுமாக இருந்தால் சத்தியம் என்ன, உண்மை என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு அந்த அனுசோத்தையிலிருந்து ஆற்றநீர் பள்ளத்தை நோக்கி போவதை போல போய்கொண்டதிலிருந்து எங்களுக்கு அப்போதான் மீள் வர முடியும். ஆற்றநீர் மேல் நோக்கி புறப்படுவதை போல எங்களுக்கு அப்போதான் புறப்பட முடியும். இல்லாட்டி நாங்கள் எப்பவுமே மனதில் மாய்க்கிறது. இந்த ஆற்றநீர் பள்ளத்தை நோக்கப்படுவதில் உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து போய்கொண்டிருப்போம். அப்போ நான் தான் இதை அனுபவிக்கிறேன், எனக்குத்தான் எல்லாமே என்னுடைய தான் என்று நினைத்து கொண்டு போவோமே தவிர நான் என்று இங்கே ஒருவர் இல்லை, என்னுடையது என்று இங்கே ஒன்றும் கிடையாது, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை அவரால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ அவரு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும்னா இந்த படித்த சமுப்பாத ரம்ய சித்தம்மன் என்ற இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி அவர் தெரிந்து கொள்ளணும். அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகளை. அது எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாது ஆரில் வாம்சே அவர்கள் சத்திய தர்மத்தை 5 வருடங்களாக போதிக்கிறார்கள், 5-6 வருடங்களாக போதிக்கிறார்கள். அப்போ இந்த சத்தியத்தினூடாகத்தான் ஒரு மனிதன் நிர்வாணம் அடைய முடிகிறது. அது இல்லாமல் நாங்கள் எதை செய்யாலும் அது தற்காலிகமான இன்பத்தை தருமே தவிர, செல்வமான இன்பத்தை தவிர தருமே தவிர அது நிரந்தரமான இன்பத்தை தராது, மன மகிழ்ச்சியை தராது. இப்போ மனம் உருவான இடம் பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டு மனதில் மீள நாங்கள் இந்த வழிக்கு வரணும். வழிக்கு வந்தால் தான் எங்களுக்கு துன்பத்தில் இருந்து மீள முடியும், மனதில் இருந்து மீள முடியும், நிர்வாணம் அடைய முடியும். அதுதான் நிரந்தரமான வழி என்ற வழியை தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இது சம்பந்தமான உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எங்களிடம் கேட்கலாம். இப்போ இது உங்களுடைய சண்டை. ஒருவன் சரணம். திருவன் சரணம் ஆரியன் அவர்களே. ஆமாம் அம்மா, ரஷ்யா திருவன் சரணம். ஆன்மா எப்படி ஆரியன் அவர்களே உருவாகுது? இல்லைங்களா, என்னக்கா சொல்லுங்க. ஆன்மா எப்படி ஆரியன் அவர்களே உருவாகுது? அதுதான் இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்ப அந்த பிறந்த போது குழந்தைக்கு எதுவும் இருக்கல, ஒன்றும் இருக்கல.
உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து நீங்க குழந்தை பிறந்த போது இந்த குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலையே, எதுவும் இருக்கல. இப்போ இன்றைக்கு குழந்தைக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. அப்போ இதுதான் இந்த ஆன்மா என்ற ஜஸ்ட். இப்போ எப்படி உருவானுச்சுன்னு பார்த்தா ஒன்றும் இருக்கல. இந்த குழந்தை ஒன்றும் இருக்கல, எதுவும் இருக்கல. இப்போ சரின்னு அங்கே சொன்னீங்க சத்தத்தை, சத்தமும் வரணும் தான். சொல்லுங்க. கிளியரா என்னங்கதா கிளியரா கேட்க மாட்டேங்குது ஆரியன் அவர்களே. கிளியர் பத்தலையா? ஆமா இப்போது நல்லா கேக்குது ஆரியன் அவர்களே. சரிங்க. அப்போ கண்ணும் காதும் தான் இங்கே பிரதானம். கண்களுக்கு வர்ணம், காதுக்கு சத்தம். இப்போ இந்த வர்ணமும் சத்தமும் இணைந்ததுதான் இந்த ஆன்மா என்ற திருஷ்டி. அதுதான் நாங்க வெளியில இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நினைச்சு பிரிச்சு கொண்டிருக்கோம். குழந்தைக்கு பிறந்த போது ஒன்றும் இருக்கல, எதுவும் இருக்கல. அப்போ அங்கே பிரபாஸ்வரம் மனம் என்று அங்கே ஒன்றும் உருவாகி இருக்கல. பிரபாஸ்வரம் என்றால் தூய்மையானது, பாலை போல பரிசுத்தமானது. அப்போ அங்கே ஒரு அதிர்வு பிறக்கல, அதிர்வு அற்ற சுபாவம். அப்போ அந்த இடத்துல உலகம் ஒண்ணு உருவாகி இருக்கல. இப்போ இந்த கண்ணும் காதும் இணையும் போது கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது. இப்போ கண்ணும் காதும் இணையும் போது அந்த இணைதலானது அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார் என்ற இந்த உணர்வு ஒன்று அங்க பிறக்குது. அது வரைக்கும் உணர்வு ஒன்று அங்கே உருவாகல அந்த குழந்தை. அப்போ இந்த உணர்வானதுதான் இந்த இணைதல், கண்ணும் காதும் இணையும் போது ஒரு உணர்வு உருவாகுது. அப்ப அந்த உணர்வானது ஒரேடியா அந்த குழந்தை வந்து அம்மா என்ற சத்தத்தை கொடுக்கல. கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் காதுக்கு கேட்ட சத்தமும் இணையும் போது அம்மா என்ற உணர்வு வந்து உருவானுச்சு. அந்த உருவானதின் ஊடாக இந்த குழந்தைக்கு அந்த அதிர்வு ஒன்று பிறந்தது. அது வரைக்கும் அதிர்வு ஒன்று பிறக்கல. இந்த அதிர்வு தான் அந்த ஆன்மா துஷ்டி. இதுதான் ஆன்மா உருவானது, இதுதான் மனம் உருவாகுது. அப்போ இது வந்துதான் மேலும் மேலும் இந்த சத்தமும் வர்ணமும் இன்னும் இன்னும் கொடுக்க கொடுக்க இது எல்லாமே இணைகிறது. பட் இணைதலினூட தான் அம்மா உருவாகிறார். தொடர்ந்து தெரிகிற வர்ணம், தொடர்ந்து கேட்கும் சத்தம், இது இரண்டும் கண்களுக்கு வர்ணம் எந்நேரமும் ஸ்பார்க் ஆகி கொண்டே இருக்கு. காதுக்கு சத்தம் எல்லாரும் ஸ்பார்க் ஆகி கொண்டே இருக்குது. தொடர்ச்சியாக ஸ்பார்க் ஆகும் போது அந்த ஸ்பார்க் ஆனது இந்த இது வேகமாக சுழல தொடங்குது, ஸ்பீடா அது சுழல தொடங்குது. அந்த அதிர்வு என்பது வந்து வேகமா சுழல தொடங்குது. அந்த அதிர்வு பிறந்து அது வேகமா சுழல தொடங்குவதன் காரணமா இது இருக்கிறது இருக்கிறது என்ற உணர்வைத்தான் அந்த குழந்தையின் மனதில் உருவாகுது. இதுதான் மனம் உருவாகுது, இதுதான் ஆன்மா உருவானது என்று கூறப்படுவது. அதாவது இரண்டும் இணையும் போது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வின் காரணமா அது அந்த உணர்வு வந்து இன்னும் அதிகமாக சுழல்வதன் காரணமா, சுழற்சியின் காரணமா வெளியில் இருக்கு, அம்மா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்கன்ட்டு அந்த குழந்தையின் மனம் ஆழமாக பதியுது. இந்த பதிதலினூடாக இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது, மடக்கணக்கு ஆகும் போது அது அம்மா என்ற சத்தத்தை பிற இந்த தொண்டையினூடாக இந்த தொண்டையினூடாக அந்த சத்தத்தை கொடுக்க தொடங்குது. அது ஒரேடியா அம்மா என்ற சத்தத்தை கொடுக்க முடியாட்டியும் அம்மா மா 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 அப்படின்ற மாதிரிக்கு ஒரு விதமா அந்த சத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. ரெடியா அம்மா என்ற சொல்லை அவருக்கு சொல்ல முடியாட்டி இது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இந்த தொண்டையினூடாக சத்தம் வந்து தொடர்ந்து இது கொஞ்சம் கொஞ்சமா விரிவாகி அம்மா என்ற சத்தம் கடைசியா வருது வெளியில். அப்போ இதுதான் அம்மா உருவான விதம், அதுதான் மனம் உருவான விதம், இதுதான் ஆன்மா உருவான விதம்.
அப்ப இந்த உணர்வின் காரணமாக அது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு உருவாகி, அந்த உணர்வுக்கு பெயர் தான் அந்த அதிர்வு. இந்த அதிர்வு ஒன்று உருவாகி அது வேகமாக சுழல்வதன் காரணமா இப்ப அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க என்று எல்லாம் இருக்கிறாங்க என்ற உணர்தலினூடாக அது வெளியில் இருக்கிறது என்ற சத்தத்தை கொடுக்க தொடங்குது கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப தாத்தா என்று கூற முடியாட்டியும் தாத்தா 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 அப்படின்ற மாதிரி அந்த ஒரேடியா அந்த ஒழுங்கான சத்தம் வராட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சத்தம் அது தொடர்ந்து வர 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 ஸ்பாக் ஆக 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 அது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர தொடங்கி கடைசியில அந்த ஒழுங்கான சத்தம் என்பது வெளியில் வருது. அப்போ இது சுபாவத்தின் தன்மை ஒன்றுதான். இதை நாங்கள் தான் பிடிச்சு கொண்டிருக்கோம். இது ஆன்மா, இதுதான் இந்த துஷ்டி என்று. இப்போ கண்களுக்கு வர்ணம் தெரிஞ்சதுனால, காதுக்கு சத்தம் கேட்டதனால இது இரண்டும் இணைஞ்சது. அது இணைதலினூடாக உருவானதற்கு பெயர் தான் ஆன்மா என்ற துஷ்டி. இதுதான் மனம் என்ற ஆன்மா, இதுதான் துஷ்டி. இதன் காரணமாக அன்னைக்கு உலகம் இப்போ மொண்டிசோரிக்கு அந்த குழந்தைய அனுப்பும் போது பெரியலாகி இது மாம்பழம், இது வாழைப்பழம், இது தோடம்பழம், இது அன்னாசி பழம், இது ஆனா, இது ஆவண்ணா, இது ஈனா, இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு சொல்லி அந்த மொண்டிசோரியில அந்த டீச்சர் கண்களுக்கு வர்ணத்தை காட்டி பிளாக் போர்டில் வரைகிறாங்க. இது ஆனா, இது ஆவண்ணா. இதை சொல்லுங்க குழந்தை, இது என்ன? உங்க பாபா சொல்லுங்க பாப்பா, இது என்னன்னு பாருங்க, பார்த்து சொல்லுங்க என்ன. இது ஆனா, இங்க சொல்லுங்கம்மா ஆனா. இது என்னது? இங்க ஆவண்ணா. இது என்னது? இது ஏ. இது சொல்லுங்க, இது பி அப்படின்னு சொல்லி இந்த கண்களுக்கு தெரிஞ்ச வர்ணம், காதுக்கு கேட்கிற சத்தம், இது இரண்டும் அங்கே இணையுது. இந்த இணைதலினூடாகத்தான் ஆனா, ஆவண்ணா, ஈனா அப்படின்னு இதுதான் அந்த ஆரம்பம். அப்போ ஆனா வெளியில இருக்கு, ஆவண்ணா வெளியில இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் இணைச்சு ஆனா இம்மன்னா மாவண்ணா அம்மா என்ற அந்த இணைத்தலை இணைத்து கொடுக்குறாங்க. அப்போ வெறுமனே கண்களுக்கு தெரிஞ்ச வரணும், அதுக்கு கேட்ட சத்தம், இது இரண்டும் இணைதலினூடாக வெளியில் இருக்கிறது என்ற அந்த குழந்தை உண்மையா இருக்குன்னு சொல்லி அந்த உண்மையாக இருக்கிற உலகம் ஒன்று இங்கேதான் பிறக்கிறது. உண்மையாகவே அப்படி ஒரு உலகம் எங்கேயுமே கிடையாது. இது கண்களுக்கு தெரிஞ்சனால, காதும் கேட்டனால, இது இரண்டும் இணைஞ்சனால உருவானுச்சு. இது உருவானது அந்த அதிர்வின் காரணமாக, வேகத்தின் காரணமாக. அந்த மனம் என்பது உண்மையா ஒரு வேகம் தான். ஆன்மா என்பது அந்த வேகத்தின் காரணமாக உருவானது. கண்களுக்கு நேரமும் வர்ணமும் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்கு. கண்கள் என்பது கேமராவை போல தானே. எங்கிட்ட எங்கிட்ட நாங்க திருப்பி திருப்பி பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு தெரியுது தானே. அத அது நிக்கிறது கிடையாது. ஏதாவது ஒண்ணு கண்களுக்கு ஸ்பாக் ஆகி கொண்டு தான் இருக்கு. அப்ப அதுக்கு எல்லாமே சத்தமும் இணைஞ்சுதான் இருக்கு. இப்ப கண்ணும் காதும் இணைஞ்சதைத்தான் நாங்க பாக்குறோம். மாமரம் என்கிற போது அது கண்ணும் காதும் இணைஞ்சது. இது பூமரம், ரோஜா, இது ரோஜா பூ, இது மல்லிகை, இது தாமரை என்கிற போது கண்ணும் காதும் இணைஞ்சுதான் எல்லாமே, சத்தமும் வர்ணமும் இணைஞ்சுதான் வெளியில வருது எல்லாமே உற்பத்தி. அதுதான் இந்த உற்பத்தி நிலையம் என்று கூறினோம். கண் என்பது ஒரு வர்ணம் என்ற வர்ணத்தை உற்பத்தி செய்து, காது என்பது வர்ணத்தை உற்பத்தி, காது என்பது சத்தத்தை உற்பத்தி செய்யுது. அப்போ இரண்டும் இணைதலினூடாக அந்த மனம் என்பது உருவாகுது. மனம் என்ற உற்பத்தி நிலையத்துல தான் நாங்க அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கோம். மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், இவை அனைத்தும் எண்ணங்கள் தானே. இப்ப எண்ணங்கள் இல்லையா? அதெல்லாமே அப்ப புரியுதாமா? விளங்குதா வசிக்கா? விளங்குகிறது ஆரியன் அவர்களே. அப்போ கண்ணும் காதும் இணைஞ்சது வெளியில இருக்கா? அல்லாது பரிசீலனை செய்து பார்த்தா தான் தெரியும். மாமரம் என்கிற போது கண்களுக்கு தெரிஞ்ச வர்ணம், அது உண்மையாக வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது. அப்படி ஒண்ணு எங்கேயுமே இல்லை. அப்போ காதுக்கு கேட்ட சத்தம்,
அப்ப இரண்டும் இணைஞ்சதுனால இப்போ இதோடு இந்த மற்ற உற்பத்தி நிலையங்களும் அங்கே இணையுது. மூக்கு, நாக்கு, உடல். அப்போ இந்த 5 உற்பத்தி நிலையங்கள்